இல்லை என்னென்ன இருக்கு உன் பிள்ளை என் பிள்ளைன்னு தனித்தனியாக பிரித்து பேசிகிட்டு இருக்க. நம்ம பிள்ளையை நம்ம படிக்க வைக்காம அப்புறம் யார் படிக்க வைப்பா சொல்லு. ஐஷோ எழுந்திரி, சித்தப்பாவும் நீயும் சேர்ந்து சாப்பிடுவோமா? வா அனி, 2 பேருக்கு சோறு போடுங்க. ஆ சரி கிருஷ்ணா வாங்க. அனி, அருவி எங்க? அருவி உள்ளதா பிள்ளை தூங்க வச்சுட்டு இருந்தா. சரி அண்ணி. எந்திரி ஐஷு, அழாதம்மா சரியா? சித்தப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? சித்தப்பா ஒன்னும் அழகா படிக்க வைக்கிறேன் சரியாம்மா? சரி, நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க சித்தப்பா. ஐசே பா சாப்பிடு. நீங்க போய் சாப்பிடுங்கப்பா. எனக்கு இப்ப பசி இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாவே சாப்பிட்றேன். ஏம்மா ஏன் அப்படி சொல்ற? அப்பா கூட சாப்பிடலாம், வா வா. மல்லிகா போ, சாப்பாடு போ. என்னங்க நீங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ பணம் செலவாகும். கிருஷ்ணா சொல்லுதுன்னு நம்ம ஆமா போட்டுட்டு இருக்க கூடாது. 1000 தான் இருந்தாலும் கிருஷ்ணா பாவம் இல்லையா? நமக்காண்டி 3 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டா இருக்க முடியும் யாரா இருந்தாலும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்லி எடுத்து புரிய வச்சா புரிஞ்சுக்குவா நம்ம பிள்ளை. புரிஞ்சுக்காம என்ன பண்ற? நீ வாய் மூடிட்டு இரு மல்லிகா, சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப, போ உள்ள. நீவே தான் சொல்றீங்க, சொல்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கடைசியில என்னைய சொல்லுங்க, என்னமோ பண்ணுங்க. எடி இப்ப சந்தோஷமா? ஆ சந்தோஷமா இருக்கப்பத்தா. ஆனா நான் காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அம்மா இடையில என்ன வேணாலும் பண்ணும். எது பிரச்சனை பண்ணி விட்டுச்சுன்னு வையேன், அப்புறம் சித்தப்பா வேண்டான்னு சொல்லிடுவாரு. எனக்கு அது வேற பயமா இருக்கு. அதெல்லாம் உங்க அம்மா கறி என்னத்த பண்ண போறா? ஒன்றும் பண்ண மாட்டா, நீ பயப்படாத. சித்தப்பாக்காரன்னு சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் நல்லா படிக்க வச்சிருவேன் என்ன. ஆ அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. சித்தப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அது எனக்கு தெரியும். என்கிட்ட சித்தப்பா என்னை மட்டும் நல்லா படிக்க வைக்கட்டும். சித்தப்பாக்கு இந்த நன்றி கடன் நான் மறக்கவே மாட்டேன். அப்பதா சித்தப்பாவை என்றைக்குமே நான் சூப்பராக பார்த்துப்பேன், என்னோட அப்பா மாதிரி. ஆமாம் அப்படிதான் பார்த்துக்கணும். ஏன்னா உன்னை அப்படி படிக்க வைக்கிறான்ல, அப்படிதான் நீயும் பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துப்பேனே. சரி சரி, எல்லாரையும் என்கிட்ட நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான்டா. நீ நல்லா டாக்டருக்கு படித்து நல்லா எல்லாத்துக்கும் ஊசி போட்டு நல்லா பார்த்துக்கணும். என்னையும் தான் உனக்கு தான் முதல் ஊசி போடுவேன் சரியா? கவலைப்படாத. எங்கிட்டோ என் பேத்தி என்னை ஊசி போட்டு பார்த்துக்கிட்டா சரி. சரி இரு, நானும் தான் சோறு திங்கணும். அப்போ போய் சாப்பிடு. உன் அப்பா கூப்பிட்டுட்டு இருந்தானே, நான் அப்புறமா சாப்பிட்றேன், பசிக்கல. போ நீ போ. ஹாப்பியாக இருக்கேன்ல அதான். ஓ சித்தப்பங்கார சொன்னது சந்தோஷமா பிள்ளைக்கு? இருக்காதா அப்பத்தா? அது எப்படி? சரி சரி. அப்பாடா, சே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால் படிக்க முடியுமோ முடியாதுன்னு. நான் எவ்வளோ ஆசையாக இந்த மார்க் வாங்க கஷ்டப்பட்டு படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் இதுக்காண்டி படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு. ஒரு செகண்டில் எல்லோரும் முடியாதுனோட கஷ்டமாக போச்சு. இன்னும் நல்லா படித்து நான் நல்லா ஒரு வேலைக்கு போகணும். சித்தப்பா படிக்க வச்சாங்கன்னா சித்தப்பாவை என்றைக்குமே மறக்க மாட்டேன். சித்தப்பாவை நல்லா பார்த்துப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துப்பேன். சித்தப்பா எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிட்டா போதும் எனக்கு. ஐசக்கா இன்னுமா அழுகிற? விடு ஐசக்கா, பார்த்துக்குவோம். திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கு எனக்கு. பா யாரடி அழுகிற? நான் ஜாலியாக இருக்கேன். ஜாலியாக இருக்கியா? போகும்போது தேமி தேமி அழுதுட்டு உட்காந்துருந்தா என்ன ஜாலியாக இருக்கேங்கிறா? ஆமாம், அக்கா தேமி தேமி அழுகுறாளே, சரி அக்காட்ட என்ன ஏதுன்னு கேட்போம், அக்கா வாழ வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சா நீ? உனக்கு ஆட்டம் போடுறதா முக்கியம், விளாட்றதா முக்கியம்னு சொல்லி ஆளுக்கு முன்னாடி ஓடணும் இல்லை. இப்போ பேசுகிற பெருசாக பேச்சு போடி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசக்கா, விளாடணும்லாம் நான் போகல. பிள்ளைங்க கூப்பிட்டுட்டே நின்னாங்களா, அதுதான் உடனே. ஆமாம், நான் போகும்போது அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன், இப்போ என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருக்க? எப்படி? நீ அழுக ஒன்றா நினப்பு வந்துச்சு. ஐயோ ஐசக்கா அழுதுகிட்டே இருந்துச்சு, போய் என்னன்னு பார்ப்போன்னு அங்கேருந்து ஓடியாந்தேன் தெரியுமா? பவி நடிக்காதடி, உன் நடிப்பை பற்றி எனக்கு தெரியும். நான் அழுதுட்டு இருக்கவும் அங்கேருந்து வந்தேன். ஆளை பாரு ஆளை அரைஞ்சு போடுவேன் பார்த்துக்க. உனக்கு பசிச்சிருக்கும், திங்கிறதுக்கு வந்திருப்ப, அதுக்குன்னு வந்தேன். அம்மா என்ன சிரிச்சிட்டு இருக்க? அம்மா ஓகே சொல்லிடுச்சா படிக்க வைக்க? ஆமாம் அம்மா சொல்லுது. நீ வேற பிள்ள. அம்மாலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, அழுதுகிட்டே உட்காந்துருந்தேனா சித்தப்பா வந்தாக. சித்தப்பா பார்த்துட்டு நான் படிக்க வைக்கிறேன் ஐஷு, நீ ஏன் ஐஷு அழுகிற அப்படின்னு சொல்லி சித்தப்பா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஜாலியாக இருக்குது அப்பா, இப்போ தான் ஹாப்பியாகவும் இருக்குது. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ அழுதேன் தெரியுமா, நம்ம படிக்க முடியாதோ என்னமோன்னு. இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு பவி, ஜாலியாக இருக்கு. எங்கிட்டோ நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தான் ஐஷாக்கா. சரி வா சாப்பிடுவோம். நீ பாவம் முன்ன இருந்து சாப்பிடவே இல்லைல்ல காலையிலலாம். இல்லடி பரவாயில்ல, நீ போ, அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்ல அப்பாட்ட. ஐசே வாமா, எப்போ இருந்து கூப்பிட்றேன், அப்போ சாப்பிட ஆரம்பிக்கல, வா. அப்பா உன்னை தான் கூப்பிட்றாங்கப்பா. வரேன்ப்பா. ஷோ விட மாட்டார் போலப்பா. சே ஆனால் அம்மா கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேதுடி. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னான்ட்டு இருக்குது. கோவம் அந்த அளவுக்கு என் மேலே. என்னெல்லாம் கூப்பிட்றாங்களா பாரு, உன் மேல பாசமே அப்பாக்கு. அப்படியே ரொம்ப சீன் போடுவேன். வா ஐஷக்கா கூப்பிட்றாங்களா அப்பா, வா போ. அப்பா நிம்மதியாக இருக்குடி இப்போதான்.
சரி சரி வா போய் சாப்பிடலாம். இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிற? போ போ இங்க இருந்து. எவ்வளவு நேரம் சொன்னேன் உன்கிட்ட, வா அரவிந்த் கூட்டிட்டு போ, வா அரவிந்த் கூட்டிட்டு போன்னு. அப்படி என்ன உனக்கு என்ன விட முக்கியமான வேலை உனக்கு சொல்லு. இப்ப நல்ல மனுஷன் மாதிரி வந்து என்கிட்ட முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு கௌசி, உண்மையை சொல்றத புரிஞ்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், நான் வேணும்லாம் வராம இல்ல கௌசி. எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ரொம்ப சொந்தக்காரங்க, பெரியப்பா வேணும். அவங்களுக்கு ஒரு இப்படி உடம்புக்கு முடியாம இருக்கும், எப்படி கௌசி போகாம இருப்ப? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேணாம் அரவிந்த். நீ எல்லாமே பிளான் போட்டு தான் அரவிந்த் பண்ணியிருக்க. எனக்கு தெரியும் நீ என்ன எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது நீ முடிவு பண்ணிட்ட. அதனால மட்டும்தான் நீ என்ன கூட்டிகிட்டு போகாமல் விட்ட. எனக்கு தெரியும் அரவிந்த், எனக்கு எல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. நீ பண்ணது ஏன் எதுக்குன்னு தெரியாமையா இருக்கு. ஏமாத்தாத அரவிந்த், என்ன ப்ளீஸ் விட்டுரு, ப்ளீஸ் விட்டுரு அரவிந்த். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆசையாக இருந்தேன் எங்கள் வீட்டு வளகாப்புக்கு போகணும் அப்படின்ட்டு. கடைசியில் போக விடலைல்ல, நீங்கள் பிளான் பண்ணி போகக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஏன் அரவிந்த் சொல்லுடா சொல்லு. பாருமா கௌசி, அவன் நிஜமாதாம்மா சொல்கிறேன், அவன் பொய்யெல்லாம் சொல்லலம்மா. நெசத்துக்குமே இது உண்மை, உண்மைம்மா. நீங்கள் பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வர்ற கோபத்துக்கு தயவு செஞ்சு எதுவும் நீங்க பேச வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நீங்க நினைச்சிருந்தா என்ன அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் ஒரு ஆளா போகக்கூடாது, போன அரவிந்த் கூட மட்டும் தான் போவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் உங்க பையனுக்கு ஏத்துட்டு நீ போட அங்க அங்க அதுதான் முக்கியம் நமக்கு நான் அனுப்பிச்சு வச்சுட்டீங்கல்ல. நீ பேசவே பேசாத, எனக்கு அவ்வளோ கோபமா வருது. என்னோட அப்பா அம்மா அண்ணா அன்பு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நான் வருவேன்னு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க வளகாப்புக்கு. அவங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு நான் தான். நான் வராம எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் வருவேன்னு. ஆனால் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து என்னை போ விடாம, எனக்கு எங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என்னை எல்லாரும் பண்ணிட்டீங்க போ விடாம. எனக்கு புரியுது அரவிந்த், நீ பண்ணது சரியான ஆளு தான் நீ. இங்க பாரு கௌசி, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நான் வேணும்னு எதுவுமே பண்ண கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. கௌசி, நான் வந்து என்ன நினைச்சேன் தெரியுமா, அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, அவங்களுக்கு யாருமே கிடையாது, பையன் கூட கிடையாது. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட தான் கௌசி கேட்பாங்க. ரொம்ப சின்ன ஆக்சிடெண்ட் இல்லை, ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டே ஆயிட்டு. அப்போது ஹெல்ப்புன்னு கேட்கும்போது அந்த அம்மா எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. பெரியப்பாவுக்கு இப்படி ஆயிட்டுடா, வாடா அரவிந்த், எனக்கு என்ன கூட்டிகிட்டு போகணும், எனக்கு யாருமே இல்லைடா கூட்டிகிட்டு போக, பக்கத்தில் அக்கம் பக்கம் வாடா நீ சீக்கிரம் அப்படின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்னை கெஞ்சும் போது நான் எதை முக்கியம்னு பார்க்குறது? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் முக்கியம்னு பார்க்குறதா? ஒரு உயிர் அங்கே போராடிட்டு இருக்கு, அம்மாவை கூட்டிகிட்டு போனோம், அங்கே அவர் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அம்மா அவ்வளோ பதறி போயிருக்காங்க, அவங்க உதவின்னு வாடான்னு என்னை கூப்பிடுறாங்க, அங்கே நான் போவேனா? சொல்லு கௌசி, எங்கே நான் போகிறது? எதுன்னு நீ சூஸ் பண்ணு. நீயா இருந்தால் இந்த நிலமையில யாருக்கு ஹெல்ப் பண்ணுவ? நமக்கு விசேஷம்தான் முக்கியம்னு போவியா? இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ல இந்த அம்மா அப்படி பதறாங்களே, அவங்களுக்கு யாரும் இல்லாதப்ப நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போவியா? சொல்லு கௌஷி, நீயே யோசி, எங்கே போவ? அப்போ நான் அவங்கள தானே யோசிக்கிற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும். நீயா இருந்தாலும் அந்த இடத்துல அதை தான் கௌசி பண்ணுவ, அந்த இடத்துல நீயும் இருந்தாலும் அந்த ஹெல்ப் தான் பண்ணுவ. ஸோ நான் அதை தான் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நீயா தப்பாக எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது கௌசி. நீ கிளம்பி இருந்தால் நான் உன்னை சொன்னேன், சொன்னதெல்லாம் தப்பே இல்லை. நான் சீக்கிரம் போயிட்டு பெரியப்பா பார்த்துட்டு அம்மாவை விட்டுட்டு வரலான்னு தான் நான் போனேனே. ஆனால் பெரியப்பா இருந்த கண்டிஷனே வேறு. அதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரியம்மா பதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதறாங்க. நான் அவங்கள பார்ப்பேனா? நான் என்ன பண்ணுவேன்? எப்படியோ ஆப்ரேஷன் முடிஞ்சு பெரியப்பா கண்ணு விழிச்சிட்டாரு. அந்த கண்ணு விழிக்கிற வரைக்கும் நான் அங்கே தானே கௌசி இருக்கணும் பெரியம்மா கூட. பெரியம்மாக்கும் அடிக்கடி மயக்கம் வேற வந்துட்டு இருக்கு, யாருமே இல்லை கௌசி. யோசிச்சு பாரு கௌசி, இது மாதிரி டைமில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீ நினைக்கலாம் ஐயோ நம்ம அப்பா வீட்டுக்கு போகலையே அப்படின்னு, ஆனால் நான் நினச்சது என்னவோ ஒரு உயிரை காப்பாற்றணும், எப்படியாவது அவங்களுக்கு பக்கத்தில் உறுதுணையாக இருக்கணும்னு தான் கௌசி நான் நினச்சேன். நீ தப்பாக எடுத்துக்கிறதுனால கூட எடுத்துக்கோ. நீ நிறுத்து, நீ எதுவும் பேச வேணாம் அரவிந்த், நீ எதுவுமே பேச வேணாம். நீ என்ன கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீ போக வேண்டியதானே? நான் ஒரு முட்டாள். எங்கள் அண்ணன் அப்போ அன்னைக்கு நாளே கூப்பிட்டான், வா கௌசி என் கூட நீ வா போகலாம், மச்சான் வேணா மறுநாள் வரட்டும் அரவிந்த் அப்படின்னு சொன்னான் என் அண்ணன்.
இல்லைண்ணா, நான் அரவிந்த் கூடயே வரேன். என்னதான் இருந்தாலும் அரவிந்த் கூட வர்றதானா ஒரு மதிப்பு மரியாதை, புருஷன் கூட வர்றது அப்பா வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வரலை. வரப்போ நீ போனா நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்க நான், நீ கொஞ்சம் கூட என்னை யோசிக்கவே இல்லை. என்னை எங்கள் வீட்டில் கூட்டி கொண்டு விட்டுட்டு நீ அப்புறம் போயிருக்கலாம்ல அரவிந்த், சொல்லு. நீ அப்புறம் போயிருக்கலாம்ல, அதுவும் பண்ணாமல் வருஷத்துக்கு போயிட்டல்ல. அப்போ நீ வேணும்னு தானே பண்ண. சரி போனில்ல, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணியா? அட்டன் பண்ணி கௌசி இது மாதிரி கௌசி சாரி இது மாதிரி வந்துட்டேன், நீ கிளம்பி போ, ஆட்டோ பிடிச்சி போ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னியா? அதுவும் இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேன்ட்டேன். எத்தனை கால் நான் உனக்கு பண்ணுறது சொல்லுமா? எத்தனை கால் பண்ணுறது உனக்கு? கௌசி, புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலன்னா போ. இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டேன், என்ன என்னதான் பண்ண சொல்ற? இவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க. என்னதான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? ஒரு பொண்ணு புரிஞ்சுக்க கூட மாட்டியா? ஏன் அவங்க முக்கியம் இல்லையா எனக்கு? அவங்களும் தானே முக்கியம். யாருமே இல்லாமல் கெஞ்சுறாங்க, கெதறாங்க. நான் அங்கே போகாமல் ஒன்றை நிற்க முடியுமா? ஃபங்க்ஷன் போகிறதா முக்கியம்? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கா, அதானே முக்கியம் கௌசி. சும்மா போவியாங்கிட்டு என்ன அடிக்க வர மாதிரி பேசுற? கோமா பேசுற? நீ என்ன வேணாலும் பேசலாம், நான் பொறுத்து பொறுத்து கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? ஏன் எனக்கு கோவம் வரதா என்ன? வர்ற கோத்துக்கு சப்புன்னு 4 அரை விடுவோமான்னு தான் எனக்கு வருது. செம்ம டென்ஷன் ஆகுது, கடுப்பேத்திட்டு இருக்கா. ஏன்னா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல கௌசி. சும்மா போவியாங்கிட்டு மனுஷனை சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோதையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சரி பாவம் அப்படின்னு நினைக்கலாம். ஃபோன் எடுக்கல தான், ஏன் எடுக்கலன்னு கேளு. ஃபோன் எடுத்தால் எப்படி நீ காட்டுக்கத்தான் கத்துவ. ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு நீ கத்துக்கு கேட்டுட்டு இருக்கலாம், என்னால் முடியாது. அதனால தான் நான் உன்னோட ஃபோன் காலை நான் அட்டன் பண்ணல. இப்போ என்னங்கிறதுக்கு? இப்போ என்னங்கிறேன்னு எனக்கு தெரியும். நீயா போட்டு போக வேண்டியதானே ஆட்டோ பிடிச்சி. உன்னை தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், சரி போன்னு விட்டுடுவேன். நீயா போல, நான் வந்தால் தான் போவியாக்கும். கடவுளே, இவன் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டான்னு சொல்றதுக்கானே உன் கூட தான் போடுமானா? ஆமா, உன் கூட போடணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதை நீ நினைக்கலையே. நீ உன் பிளான் என்ன? நான் போகக்கூடாதாங்க, நாங்கள் போகக்கூடாது நீ முடிவு பண்ண. உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டா, நீ நினச்ச மாதிரி நடந்துட்டா, அதே மாதிரி நடந்துட்டுல, ஹாப்பியா இரு. ஏதாவது சொல்லிட்டே இரு கௌசி. எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போகிறது இல்லை. எவ்வளோ அழ முடியுமோ அழுதுகிட்டே உட்காந்துரு வாசல் படியிலே. மா நீ போமாங்கிட்டு உன் வேலை இருந்தால் போய் பாரு. இவ அழுதுகிட்டே இருக்கட்டும். ஏய் திட்டாதரா, எவ்வளோ திட்டுற, பாவம் இல்லையா? ஏமா விடுமா, ஏமா நீங்க நடிக்காதீங்க சரிங்களா? அப்படி அவன் பக்கம் சப்போர்ட்டு அதுக்கு எனக்கு அப்படியே ஆதரவு சொல்ற மாதிரி நடிச்சு சொல்லிட்டு இருக்கேல்ல. ஏன் தான் அப்படிலாம் நடிப்பெல்லாம் உங்களுக்குலாம் வருது தெரியல. சாமி முடியல சாமி, நமக்கெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் வரவே செய்யாது. ஓ, நாங்கள் நடிக்கிறோமோ? மேடம் நீங்கள் நடிக்கலாம் செய்ய மாட்டியா? நாங்கள் தான் நடிக்கிறோம் இல்லை? சொல்லு என்ன சொல்ல முடியுமோ சொல்லு கௌசி, நீனு சொல்லு. ஆமா, அடிக்காம உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சே, கடுப்பாக இருக்கு உங்ககிட்ட பேசி நிற்கவே.